நம்மளோட தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓட்ஸ் தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கடலைக்கறியும், ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு கடலைக்கறியும் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தோசை மாவெல்லாம் இல்லாத நேரத்தில் டக்குனி பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான தோசை இது. ஓட்ஸு அரிசி மாவு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான். அதனால் டக்குனி பண்ணிடலாம். நீங்கள் ஏதோ ஷைடிஸ் ஏதாவது ரெடி பண்ணதுக்குள்ளால இதுவும் ரெடி ஆயிரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ஓட்ஸு, அதே அளவு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 கப்பு ஓட்ஸு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, துருவின கேரட்டு, பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உப்பு போட்டுடலாம். நீர்க்க கரைச்சிருவோம். மாவை வந்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருவோம். ஓட்ஸ் வந்து ஊறி வரச்சுல இது வந்து என்ன திக்காகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுவிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இதை நல்லா கலந்து மூடி வச்சிருவோம். ஒரு கப்பு தேங்காய், கால்வாசி வெங்காயம், இது எல்லாமே நல்லா பேஸ்டாட்ட அரைச்சி எடுத்துருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதுவும் சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம். பேன் அடுப்பில் வச்சிடலாம். ஒரு சின்ன குக்கர் நான் வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரியட்டும். ஆனியன், இதோட கட் பண்ண இஞ்சி, ஒரு தக்காளி, ½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ½ டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, அரைச்சி எடுத்த தேங்காய் விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, மிக்ஸி அரைச்சி தண்ணி உள்ள விட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு போட்டுருங்க. வேக வச்ச கொண்டக்கடலை தண்ணியோடு அப்படியே விட்டுலாம். உப்பு போட்டுடலாம். கடலை வேக வைக்கச்சுல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு. பேலன்ஸ் உப்பை இப்போ போட்டுடலாம். உப்பு, கருவேப்பிலை. இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவுக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு விடுவோம். இப்போ கரெக்டாக இருக்குது. கொத்தமல்லி இலை, தோசை சட்டி அடுப்பில் வச்சுடுங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை விட்டுடலாம். சுற்றிலும் நல்லெண்ணெய் விட்டுடுங்க.
ஒரு பக்கம் வெந்த உடனே அடுத்த பக்கம் மாற்றி போட்டுடலாம். நம்மளோட தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி திறந்து பார்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ஓட்ஸ் தோசையும் கடலைக்கறியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.